ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழாளினாள் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி 2 ஃபோட்டோவை கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாகவும் பண்ணலாம், ஹரிசாண்டலாகவும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கா ஆதார் கார்டு சென்ட் பண்ணணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக சென்ட் பண்ண தேவையில்லை, ஒரே பேஜில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்குமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பேன் கார்டாக இருக்கட்டும், எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், அது எப்படி ஒரே பேஜில் நம்ம கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள்கிட்ட உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ அதுபோல் நிறைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை ஒரே மாதிரி எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் பயன்படுத்தி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இது போல தான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த இதுவும் கஷ்டம்லாம் இருக்காது, நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம சூப்பரான ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இது உள்ளே உடனே ஆட் பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அதுக்கடுத்து இது போல் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 2 இது காட்டுறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆதார் வச்சு சொல்லித்தரேன். ஆதாரோட ஃப்ரண்ட் பேஜ் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பிக்சர் கொடுத்து மறுபடியும் ஆதாரோட பேக் பேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இது போல் 2 ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் நீங்கள் எதாவது எடிட் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதை கிராப் பண்ணி அது போல் எதாவது எடிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. ஓகேவா? அப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட பிக்சரோட குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு கம்பைன் இமேஜ் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணால் வித்தின் செகண்டில் உங்களுக்கு அது வந்து கம்பைன் ஆகி கிடச்சிரும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மோஷனில் இருக்குது. அப்போ ஹரிசாண்டலாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது போல் நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறதுலாம் 2 டாக்குமெண்ட் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இது போல் ஒரே ஃபோட்டோ எடுத்து ஒரே போல் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ரீசைஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரீசைஸ் ஆகும். அப்படி அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆயிரும். 2 ஃபோட்டோ அட்ஜஸ்ட் ஆயிரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோட நார்மல் சைஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் பார்டர்னு கொடுத்தீங்கன்னா 2 ஃபோட்டோக்கும் சுற்றி பார்டர் ஆட் ஆகும். ஓகேவா? இது போல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சிம்பிளாக நீங்கள் ஒன்று பண்ணணும்னா வெர்டிக்கல் இல்லை ஹரிசாண்டல் இது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். இதில் நீங்கள் ஷேர் கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயிலில் ட்ரைவில் இது வேணும் ஷேர் பண்ணலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா நார்மலாக உங்களுடைய கேலரியிலே சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் 2 டாக்குமெண்ட்டை எப்படி ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணுறது, அதாவது கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இது போல் நிறைய ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் இது போல் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, நீங்கள் பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது போல் நிறைய தகவலுக்கு மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் உங்களை தேடி வரும். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன்.